ஒருவேளை ஜெயந்திக்கு வீடு பார்த்து கொடுத்துருப்பாரோ? இருக்கும் சிறு தூரமா பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. இது உதவும். கையிலுக்கு நம்ம அடுத்த மாசம் நகை எடுத்துக்கலாம். இப்போ ஷாம்லி பாப்பா ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாங்க. 3 நாள் கழிச்சு வா. உன் மாமா உனக்கு தான். நான் கிளம்புறேன் சாமி. காலையில 6 மணிக்குள்ள நீ இங்க இருந்தீன்னா உனக்கு நல்லது. 2 பொண்ணுங்கள்ல உன்னை நல்லபடியா வாழ வச்ச அந்த கடவுள் அவளையும் நல்லபடியா வாழ வச்சுட்டார்னா அதை பார்த்துட்டு நானும் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். இளவரசி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் எக்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு. என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு கூட சொன்னேனே, அது இவங்க தான். பேர் ஜெயந்தி. எனக்கு இவங்கள தெரியுமே. தெரியுமா? அது சார், நாங்க 2 பேரும் ஏற்கனவே கோயில்ல பார்த்துருக்கோம் சார். ஆனா இவங்க தான் உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது சார். அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தான் இவங்க புது வீட்டுக்கு குடி போனாங்களாம். முதல்ல சமைச்ச சாப்பாடுன்னு சொன்னாங்க. அதான் சாப்பிட்டேன். இதுல என்னங்க இருக்கு? நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி தான். பரவாயில்லைங்க. என்னங்க, நான் எதுக்கு வந்தேன்னா, அம்மா சமைக்கும் போது காலை சுடுகஞ்சி ஊத்திக்கிட்டாங்களா? ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? பதறாதீங்க, இப்ப பரவாயில்ல. ஓ, அம்மாவுக்கு பெரிய காயமா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? இல்லைங்க, சின்ன காயம்தான். டாக்டரே வந்து மருந்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒரு 4-5 நாள் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சாப்பிட்டு வேலையை பாருங்க. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது, அதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேங்க. இரு, நான் வந்து பைக்ல விட்டுறேன். இல்ல, வேணாம், நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்பிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி மேடம், ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். இல்ல பரவாயில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். இருங்க, பாயசமாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல பரவாயில்லைங்க, இருங்க ஒரு நிமிஷம். போதும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. சரி. இளவரசி, உள்ள அந்த கன்றாவிய பாத்தியா? கன்றாவியா? என்ன வளர்ற? அதான் மாமா நீ கொடுத்து அனுப்பின சாப்பாடை சாப்பிடாம அந்த வேலைக்காரி வடிச்சு கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா ருசிச்சு. அதை பாத்தியா இல்லையா? ஏன் கையில் தப்பா பேசுற? அந்த ஜெயந்தி யாரு? நம்ம கம்பெனில வேலை செய்யற பொண்ணு. அந்த பொண்ணு ஏதோ புதுசா வீடு மாதிரி இருக்கு, அதனால சாப்பாடு கொண்டு வந்திருக்கு. அது இவர் சாப்பிடுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, காலையிலேயே ஜெயந்தி வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு, அவ சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னான்னு அவர் சொன்னாரு. நான் தான் மறந்து உங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரியா? தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்காத. மீனா ஆண்டி, காய்கறிலாம் வாங்கி உள்ள வச்சிருக்கேன். இந்த வனிதா அம்மாவை கடையில் வச்சு பார்த்தேன். அவங்க பொண்ணுக்கு போன வாரம் தான் தாலி பெருக்கி போட்டாங்களாம். 3 மாசத்துக்குள்ள தாலி பெருக்கி போடணும். நம்ம வீட்லேயும் ஒருத்தி இருக்காளு, அவளுக்கும் தாலி பெருக்கி போட்டுடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்னம்மா? நல்ல விஷயம் தானே ஆண்டி, செஞ்சிடலாம். நல்ல விஷயமோ இல்லையோ, நாளைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே கடைக்கண்ணிக்கு போனாலும் சரி, கோவில் குளத்துக்கு போனாலும் சரி, தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கர்மத்தை பண்ணி தொலைச்சிட்டேன்னு வையே, எல்லார் வாயும் அடைச்சிடலாம் பாரு. அதான் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடலாம். சரியா? நான் வந்துடுறேன். போயிருச்சு. மொட்டை மாடிக்கு வா. ஏச்சி, பேசுறதுக்கு தான் வா. ஏய், உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள வா. வரல உன் மானம் போயிடும்.
என்னங்க ஆ உங்க Black கலர் பேண்ட் ஆல்டர் பண்ணனும்னு சொன்னீங்கல்ல, ஆ. இப்போ நான் டெய்லர் ஷாப் தான் போறேன், வந்து எடுத்து கொடுங்க. கீழே தான் இருக்கு, நீயே எடுத்துக்கோ. சரி. என்ன ஏன் ஏன் இப்படி என்ன எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? ச்சே, அதானே இப்ப கேட்க போற. மரியாதையே சொல்லு. இப்ப எதுக்காக நீங்க வர சொன்ன? அது ஒன்றும் இல்லை, வர புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் இல்லாம அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி வேறையா. அதான் பீச் ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோமே. டேய், நான் இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. ம், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அருவருப்பாவே இல்ல? இதுல என்ன அருவருப்பு இருக்கு? நான் உன்னை விரும்புறேன். நீ என்ன விரும்புன? உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? வாய் மூடுறா. நிர்மலாவை தொட்டு தாலி கட்டிட்டு எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வருது? என்ன பிள்ளை நீ துரோகம் அது இதுன்னு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? அவளுக்கு நான் பண்றது துரோகம்னா நீ எனக்கு பண்ணியே அதை என்னன்னு சொல்றது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நிர்மலா கழுத்துல தாலி கட்டினது உன் பக்கத்துல இருக்கணும்ன்ற ஆசையில தாண்டி. அது மட்டும் இல்ல பிலோ, நான் ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மியை தொடும்போதெல்லாம் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வருது. என்னால உன்னை மறக்கவே முடியல. நிம்மிக்காக இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஹலோ, என்னது? நீ என்ன மன்னிக்க தயாரா இருக்கியா? என்னமோ நான் வந்து உன் காலில் விழுந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட மாதிரில நீ பேசிட்டு இருக்க. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏன் இப்படி நானும் உனவ சித்திரவதை பண்றேன்? ஏய் ஏய், நீ இதை ஏற்கனவே பல தடவை கேட்டுட்ட, நானும் பல தடவை சொல்லிட்டேன். அப்புறம் என்னடி உனக்கு இதுல டவுட்டு? இது பார், கேட்குற உனக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, சொல்றேன், எனக்கு ரொம்பவே அவர்ஷனா இருக்கு. சும்மா சும்மா காரணத்தை கேட்டுட்டு நிக்காம நல்ல பொண்ணா நான் சொல்றத கேட்டு நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நீ எல்லாம் மனுஷனே இல்ல, மிருகம். நிச்சயம் இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்படா. ஏய், என்னைக்கோ ஒரு நாள் அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கே அனுபவிச்சிருவோம். அவ எதுக்காக இங்க வந்துட்டு போறா? யாரு? அந்த ஃபிலோதான். இது நீ அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க இங்க தானே இருக்கீங்க. நான் இங்க இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு போறாங்க. இதுக்கு தான் லிம்பி, இதுக்கு தான் நான் தலையால அடிச்சுக்கிட்டேன் வேற வீடு பார்த்துட்டு போயிடலான்னு. இப்ப பாரு, நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்னாடியே வந்துடுறாங்க. அவங்க எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன மறக்க முடியலையா? என் ஞாபகமாவே இருக்கான். அதுவும் உங்க அண்ணன் அவங்கள ஒவ்வொரு தடவையும் தொடும் போதும் சொல்லவே அருவருப்பா இருக்கு. ஏன் ஞாபகமாவே இருக்குன்றாங்க.
என்னால அவங்க பேசுறத சகிச்சுக்கவே முடியல நிம்மி. இத பாரு, அவங்க வேணும்னா உங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணலாம், ஆனா என்னால உனக்கும் மச்சானுக்கும் துரோகம் பண்ண முடியாது நிம்மி, துரோகம் பண்ண முடியாது. எதுக்கு இப்படி அடுத்த ஆபரேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காவ அவள? நிம்மி, என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? அவளை நடு ரோட்ல நிக்க வச்சு சண்டை சிரிக்க வைக்கிறேனா இல்ல பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முட்டாள்தனமா நடந்துக்கிறியே. முட்டாள்தனமா நடந்துக்காத நிம்மி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். சொல்லு, நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். நீ பிரச்சனை பண்ணா அவங்க கவலைப்படா போயிடுவாங்க. ஆனா அத்தையும் மச்சானையும் பத்தி யோசிச்சு பாத்தியா? மச்சானுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா சூசைட் பண்ணிக்குவாரு நிம்மி, சூசைட் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா உசுரோட இருப்பாங்களா? அவங்களும் போய் சேர்ந்துருவாங்க. வேண்டாம் நிம்மி, ப்ளீஸ் வேண்டாம். நாமளே ஒதுக்கி போயிடலாம். நாம இங்கே இருந்தா தானே பிரச்சனை. சீக்கிரமா வேற வீட்டுக்கு போயிடலாம் நிம்மி. தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ் நிம்மி. ப்ளீஸ். அல்லாதீங்க. நீங்க ஏங்க அழறீங்க? குத்தது நிம்மி. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எல்லா கடவுளும் வந்தாவது உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அக்கா, அந்த அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அவங்க காயத்துக்கு போடுறதுக்கு தான் இந்த மருந்து எடுத்துட்டு போறேன். உடம்பு காயத்துக்கு போடுற இந்த மருந்து மாதிரி மனசு காயத்துக்கும் ஏதாவது மருந்து இருந்தா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல லீலா? பாவம் இந்திராம்மா, உடம்புல பட்ட காயத்தை விட அவங்க மனசுல இருக்கிற காயம்தான் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துது. இன்னைக்கு அவங்க மூத்த பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இந்திராம்மா பேசினதை கேட்டுட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு நினைப்பு முழுக்க அவங்க 2வது பொண்ணு மேலதான். பாவம், அவங்க பொண்ணு எங்கேயோ பாம்பேல இருக்காளாம். அந்த பொண்ணு ஒன்ன மாதிரி தான் மாசமா இருக்காளாம். அத நினைச்சு அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? கர்ப்பமா இருக்கும்போது அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலேன்னு சொல்லி சொல்லி அழுதாங்க. அந்த மூத்த பொண்ணு எவ்வளவோ ஆறுதல் சொல்லுச்சு. ஆனா அந்த அம்மா கேட்கவே இல்ல. கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அத பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்தது. லீலா, நீ ஏன் அழுகுற? லீலா, என்னாச்சு? இல்லக்கா, எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மாவும் இவங்கள மாதிரி தானே என்ன நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் பண்ண தப்புக்காக பாவம் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விடு லீலா, நம்ம தலையெழுத்து அப்படி. என் வயித்துல இந்த குழந்தை மட்டும் எல்லாம் இருந்திருந்தா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஏன் லீலா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்குதான் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிற? இங்க பாரு, உனக்காவது பரவாயில்ல. சொந்தம்னு சொல்லிக்க அம்மா அக்கா, உன் வயித்துல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா என் நிலைமை அப்படி இல்ல. என்ன ஆசையா வளர்த்த அப்பா என் கல்யாணம் நின்னு போனதும் மண்டபத்திலே உயிரை விட்டுட்டாரு. அப்புறம் நானும் எங்க அம்மாவும் போகாத உறவுக்காரங்க வீடே இல்ல. ஆனா ஒரு வீட்டு கதவு கூட எங்களுக்காக திறக்கல. கல்யாண வயசுல என்ன வச்சுக்கிட்டு எங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்ல. நானும் ஏதேதோ வேலைக்கெல்லாம் போய் பார்த்தேன். ஆனா எல்லா இடத்துலயும் என்ன வேற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர ஒருத்தரும் வேலை தரல. அப்படி இருந்து ஒரு நாள் வேலை கிடைச்ச சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனேன்.
ஆனா எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து டூருக்கு போயிருந்தோம். அன்னைக்கு ராத்திரி நான் சாப்பிட்டு படுத்துட்டேன். காலையில எழுந்து பார்த்தப்பதான் நான் நாசமான விஷயமே தெரிஞ்சது. அப்புறம் தான் லீலா தெரிஞ்சது சாப்பாட்டுல எவ்வளவு எனக்கு மயக்க மருந்து கலந்துருக்கான்னு. உனக்காவது உன் வயித்துல வளர குழந்தைக்கு இவன் தான் அப்பன்னு தெரியும். ஆனா எனக்கு அந்த அயோக்கியம் யாரு என்னன்ற விவரம் இன்னை வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி வயித்துல சுமக்கிறதுன்னு தெரியாம அத அபார்ஷன் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். இப்ப பாரு 10 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. லீலா, என்ன மாதிரியும் ஒன்ன மாதிரியும் இந்த அன்னை இல்லத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. நடந்ததே நினைச்சு வருத்தப்படுறதால ஒன்னும் ஆக போறதில்ல. சரி, நீ போ. நான் போய் இந்திராமாவுக்கு மருந்து போடணும். ஏதோ வலி தெரியாம இருக்கிறதுக்காக சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம். அந்த மயக்கத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு மருந்து போட்டாதான். அக்கா, நான் வேணா அந்த அம்மாவுக்கு போய் மருந்து போட்டு விடட்டுமா? வேணா லீலா, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ போ, நான் போய் போட்டு விடுறேன். இல்லக்கா, எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்குன்னு சொன்னல, அதனால தான். அக்கா, அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்றீங்களா? சரிம்மா. பொண்ணு பாத்தியாமா? எவ்வளவு பெரிய பாவியா வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன்னு. பெத்த தாயோட முகத்தை இப்படி மயங்கி கிடக்கும் போது வந்து பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய பாவின்னு பாத்தியாமா? உலகத்துல எந்த பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வரக்கூடாதுமா, வரவே கூடாது. என்னை ஏமா பெத்த? ஏன் பெத்த? உன் கர்ப்பத்திலேயே நான் கரைஞ்சு போயிருக்க கூடாதாமா? என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுமா, உயிரோடவே இருக்க கூடாது. இந்த வேதனையை விட என்ன பத்தி நீ நினைச்சு நினைச்சு படுற வேதனை தான் பெரிய வலியா இருக்குன்னு சொன்னியம்மா. ஏமா என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க? ஆனா உன் பாசத்துக்கு நான் தகுதியானவே இல்லம்மா. உனக்கு ரொம்ப வலிச்சிருக்குமேம்மா.
காயறதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிடுவேன். நீங்க என்ன இந்த நிலைமையில பார்த்தா நிச்சயமா உயிரோடவே இருக்க மாட்டீங்கம்மா. உங்க உயிரை என்னால போயிடக்கூடாதும்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, எனக்கும் ஆசைதான்மா. கர்ப்பமா இருக்கும்போது உன் பக்கத்துல இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் துரதிருஷ்டசாலிம்மா. எந்த குடுப்பனையும் இல்லாதவ. உன் கையால சாப்பிடணும், நீ எனக்கு வளகாப்பு நடத்தணும், எனக்கு பிரசவம் பார்க்கணும், என் குழந்தைய நீ ஆசையோட கொஞ்சணும்னு ஏகப்பட்ட ஆசைமா. ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சு. எதுவுமே நடக்காம போயிடுச்சு அம்மா. நான் போயிட்டு வரேம்மா. என் வாழ்க்கை நல்லா இருந்தா நானே உன்னை வந்து பாக்குறேம்மா. சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? அச்சச்சோ, மறந்துட்டேன்டா. காலையில வாங்கிட்டு வரேன். காலையிலேயே இதே மாதிரி மறந்துடாதீங்க, சரியா? சரி சரி. ஏ ஷாம்லி, ஓ போட்டோ எலிக்குட்டி. இல்ல. சரி, நீ படிச்சிட்டு நான் அதோ வரேன். இரு எலிக்குட்டி, உன்னை விட மாட்டேன். பார்த்தோன்னே என்ன பண்ற? எங்க சொல்லு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், இது கூடவா உனக்கு தெரியல? வாயிலேயே போடுவேன் ரொம்ப பேசுனனா. இது மட்டும் தான் உனக்கு தெரியும். இந்தாங்க, முகம் கழுவிட்டு வாங்க. ஷாம்லி பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டேன் இல்ல? ஆமா. அது அந்த பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரி. ஆமா, அத்தைக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்போ பரவாயில்லைங்க. சாயந்தரம் ஃபோன் பண்ணேன். டாக்டர் இப்போ ஊசி போட்டதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. சாரி இளவரசி. எதுக்குங்க? இன்னைக்கு மத்தியானம் கம்பெனில பாவம் இளவரசி, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எந்த பொண்ணு? அதான் என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு சொன்னேன்ல. ஓ. அந்த பொண்ணு இன்னைக்கு தான் புது வீட்டுக்கு குடி போனாங்களா. முதல்ல சமைச்ச சாப்பாடுன்னு சொன்னாங்க. அதான் என்னால வேண்டான்னு சொல்ல முடியல. என்னங்க நீங்க மத்தியானம் நடந்தது இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் அதை அப்பவே மறந்துட்டேங்க. இல்ல, நீ புரிஞ்சுப்ப. இருந்தாலும் நீ தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால்தான். நான் என்னைக்கு உங்களை தப்பா நினைச்சிருக்கேன்? ஆனா ஒரு விஷயங்க, என்னதான் நம்ம நல்ல விதமா பழகினாலும் பேசினாலும் பார்க்குற எல்லாரும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா நீங்க சாப்பிட்றத பார்க்குறப்ப எனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஆனா நம்ம கைல்விழியே கொஞ்சம் தப்பா இல்ல, பெருசா எதுவும் சொல்லல, மனசுல பட்டதை சொல்லியிருக்கா. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் சாப்பிட்டீங்கன்னு நான் அவகிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டு கைல்விழியே இப்படி சந்தேகப்பட்டுட்டா, நாளைக்கு இந்த மாதிரி வெளியில இருக்கிற யாரும் பேசிடக்கூடாதுல்ல. இப்பதான் கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எதுக்குங்க? சரி, நீங்க முகம் கழுவிட்டு வாங்க. நான் 5 நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சரி. ஓஹோ, என்கிட்டயே போய் சொல்லி புருஷனை காப்பாத்துறியா? இளவரசி, இனிமே ஜெயந்தி விஷயத்துல உன்னை நம்புறது வேஸ்ட்னு நினைக்கிறேன்.
நானே நேரடியா களத்துல இறங்கினாதான் ஜெயிக்க முடியும். முதல்ல ஜெயந்தியை காலி பண்ணாதான் அடுத்து உன்னை எப்படி காலி பண்றதுன்னு யோசிக்க முடியும். நம்ம கையில இருக்கிற வீட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு ஏதாவது பண்ணணும். என்ன லீலா, இவ்வளவு நாள எங்க போன, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறோம். ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கியேம்மா. என்னாச்சு லீலா? ஏதாவது பிரச்சனையா? நான் என்னைக்கு தாங்க பிரச்சனை இல்லாம இருந்திருக்கிறேன். என் பொழுது விடியறதும் முடியறதும் பிரச்சனையோட தானக்கா இருக்கு. என்ன பாக்குறதுக்காக அந்த ரேகா பொண்ணு என்னை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டாக்கா. எந்த ரேகா? அதான்க்கா, என் குழந்தையோட அப்ப ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினானே. ஆமா, அவதான். அந்த பொண்ணு பேரு தான் ரேகா. அவளா? அந்த சிறுக்கி எதுக்கு இங்க வந்தா? அவளை செருப்ப கட்டி அடிச்சு விரட்டி விட வேண்டியதானே? சச்சே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்ன பார்க்க வந்ததே எனக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துலதான். அந்த கிருஷ்ணாவும் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் எனக்கு செஞ்ச எந்த துரோகமும் அவளுக்கு தெரியாது. அதனாலதான் அவ கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா. அது மட்டும் இல்லக்கா, எந்த டாக்டர் என் வயித்துல வளர்ற குழந்தை கிருஷ்ணாவோடது இல்லைன்னு பொய்யான டிஎன்ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து என் குழந்தை கிருஷ்ணாவோடது தாங்கிறதுக்கான உண்மையான சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்துட்டாக்கா. அப்புறம் என்ன லீலா, அத வச்சு அந்த கிருஷ்ணாவை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு வர வேண்டியதானே? இதேதாக்கா ரேகாவும் சொன்னா. நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே வாதாடி என்னாக போகுது, போராடி என்னாக போகுது? அதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விட்டலான்றியா? என்னக்கா பண்றது? எனக்காக இல்லாட்டியும் என் குழந்தைக்காகவாது சில பிரச்சனைகளை அப்படியே விட்டுறதுதாங்க நல்லது. உங்களுக்கே தெரியும், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது என் குழந்தைக்காக தான். சரி விடு லீலா, வருத்தப்படாத. நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம போயிட்ட. அந்த மேஸ்திரி தான் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாரு. சரி, டாக்டர் கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கின கையோட நீங்க வந்திருக்க வேண்டியது தானே? அந்த ரேகா பொண்ணோடவே தங்கிட்டியா? இல்லக்கா. அப்படின்னா இவ்வளவு நாள் எங்க தங்கியிருந்த? அது ஒரு பெரிய கதைக்கா. நான் இந்த நிலைமையில இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் என் விதி என்ன திரும்ப திரும்ப கொண்டு போய் நிறுத்துதுக்கா. புரியல லீலா. சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நான் இங்க வரலன்னு தாங்க கிளம்புனேன். ஆனா ரேகா என்ன வற்புறுத்தி அவளுக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சிட்டா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆசிரமத்துலதான் எங்க அம்மாவும் தங்கியிருக்காங்கன்னு. என்ன லீலா சொல்ற? உங்க அம்மா அங்க பாத்தியா? ஆமாக்கா. என்ன சொன்னாங்க? ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? இல்லக்கா, நான் தான் அவங்கள பார்த்தேன். நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. எந்த நிலைமையில மட்டும் அவங்க என்ன பார்த்திருந்தா பார்த்த மறு நிமிஷமே அவங்க உயிரை விட்டுருப்பாங்க. உன் நிலைமை புரியுது லீலா. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி பார்க்காம இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு தெரியலக்கா. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பார்க்க கூடாதுன்னு தான் நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போற? நீ என்ன சித்தாளா இல்ல முதலாளியா? கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லுமா. அண்ணே, அவளே ஒரு வாரமா காய்ச்சல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. இத பாருமா, காய்ச்சலோ தலைவலியோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து தகவல் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு லீவ் எடுத்துக்கிட்டா நான் இதுக்கு மேஸ்திரின்னு இருக்கேன். அண்ணே விடுங்க அண்ணே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். இத பாருமா, புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே போலீஸ்ல வேலை செஞ்சவரான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னைய திட்டுறாருன்னா பாத்துக்க. அதுக்காக தான் சொல்றேன், அவர் வரும்போது கரெக்டா ஆளுங்க இல்லைன்னா காட்டு கத்துவார் மனுஷன். சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க. எப்படியோமா என் வேலைக்கு வேட்டு வைக்காம இருந்தா சரி. இத பாருமா, இதுதான் உனக்கு கடைசி. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கணும்.
மீனா அம்மா சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்துருவாங்க. அவளுக்கு புடவை வளையெல்லாம் வாங்கிட்டு பூஜை சாமான்லாமும் வாங்கணும். அவளை கொஞ்சம் கூப்பிடு. நிம்மி, கொஞ்சம் இங்க வா. பெத்த கடமைக்கு என்னெல்லாம் செஞ்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு பாரு. விடுங்க ஆண்டி, அவளுக்கு நாம செய்யாம வேற யார் செய்வாங்க? நாம தான் செய்யணும். ஆனா மனசார சந்தோஷமா செய்ய வேண்டிய விஷயங்களை இப்படி வயிற்றுச்சலோட வேண்டா விருப்பா செய்ய வேண்டியதா இருக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. நம்ம தலையெழுத்து இப்படி வந்து வாச்சிருக்கு பாரு நமக்கு. ஆண்டி, ஆமாம்மா, வயிற்றுச்சலோட தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். வா நிம்மி வா. என்ன, எது கூப்பிட்டீங்க? இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு தாலி பெருக்கி போடுறோம்ல, அதான் ஆண்டி உன்னை கடைக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாயந்தரம் கொஞ்சம் நேரத்தோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வரவங்க அவங்க எங்க இவங்க எங்கன்னு கேட்டா என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அத்தை, நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க மாப்பிள்ள. நீ என்கிட்டயே டைரக்டா சொல்ல வேண்டியதானே? எங்கேயோ பார்த்து யார்கிட்டயோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லியாச்சுல, புரிஞ்சுக்க வேண்டியதுதான். என் மேல இருக்கிற கோவம் இன்னும் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். நிம்மி, நான் இன்னைக்கு கம்பெனிக்கு பர்மிஷன் போட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன். வரட்டுமா? மீனா, நான் கீழே வெயிட் பண்றேன். அவளை வர சொல்லு. ஒரு நிமிஷமா. என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்க போற? அப்படி என்னம்மா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா? மீனா, இவகிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. வெட்டியா பேசிட்டு இருக்காம கிளம்ப சொல்லு. இப்படி வேண்டா வெறுப்பால எனக்கு தாலி பெருக்கி போடணும்ன்ற அவசியமே இல்ல. நிம்மி, இப்பதான் ஆண்டிக்கே உன் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. இங்க பாருமா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ எனக்கு வேண்டா வெறுப்பால எதுவுமே செய்ய வேணாம். ஆமா, இவ செஞ்ச காரியத்துக்கு கண்ணே மணியன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு செய்வாங்களாக்கும். இன்னைக்கு நடக்க போற இந்த கன்றாவிய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 4 கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக மா, கன்றாவி நினைச்சேன்னா எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். அவசியமே இல்ல எனக்கு. நான் கேட்டேன் உன்கிட்ட தாலி பெருக்கி போடுன்னு. சொல்லுமா, நான் கேட்டனா? நிம்மி, கொஞ்சம் சும்மா இரு. என்ன ஆண்டி நீங்க? அவதான் புரியாம பேசுறானா? நீங்களும் இப்படி பதிலுக்கு கோவப்பட்டா எப்படி? நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? வீட்டில் நடக்கிற விஷயம் எதுவும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இப்படி நடந்தா எப்படி? இது பாரு நிம்மி, அம்மா தான் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் பதிலுக்கு நீயும் கோவப்படுற? இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். இதுல வேற யாரும் மூக்க நுழைக்க வேணாம், புரியுதா? அம்மா, நானும் உன்னோட ரத்தம் தான். எனக்கு உன்ன மாதிரியே கோபம் ரோஷம் எல்லாமே இருக்கு. ஆனாலும் நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன்னு தெரியுமா? உனக்காகதாம்மா, உனக்காகதான். என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ இன்னைக்கு பேச மாட்டியா நாளைக்கு பேச மாட்டியான்னு நான் தினம் தினம் ஏங்கிட்டு இருக்கேம்மா. உனக்கு என்னம்மா? நானும் அண்ணனும் 2 பேர் இருக்கோம். நான் இல்லனாலும் அண்ணன் இருக்கான்னு சொல்லி நீ ஆறுதல் பட்டுப்ப. ஆனா நீ எனக்கு ஒரு அம்மா தானம்மா. நீ இப்படி என்கிட்ட இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னமோ பெருசா கஷ்டம் கஷ்டங்கிறாளே, எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் இருக்காதா? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாம் சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு ஒரு தப்பான ஆளோட மாலை கழுத்துமா வந்து நின்னாலே அன்னைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சும்மா பேசிட்டு இருக்காம கிளம்ப சொல்லு. மீனா, நீ குளிச்சுட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆன்டிக்கு மேல இருக்கிற கோவம் எல்லாம் சுத்தமா குறைஞ்சிடும். சரி, நீ கிளம்பு.
ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இந்த அட்ரஸ் தானே போட்டிருந்தது. எந்த வீடுன்னு தெரியலையே. அம்மா, நான் உசுன நம்ம கிட்ட சொல்லிட்டு போறேன். ஏதாவது வேணும்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? சரிம்மா. யாருமா? என்ன வேணும்? நான் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். என்னது? சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கேன். ஓ. உங்க பேரு, உங்க வயசு, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என் பேரு விசாலாட்சி. உங்க வயசு? என் வயசு 52. வீட்ல நான் மட்டும்தாம்மா இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க யாரும் இல்லையா? என் வீட்டுக்காரர் இறந்து 4 வருஷம் ஆச்சுமா. என் பையனும் பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சு வெளியூர்ல இருக்காங்க. அப்படியா? இந்த பக்கத்து போர்ஷன் உங்களோடதா? ஆமாம்மா, வாடகைக்கு விட்டுருக்கேன். ஒரு அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. அப்படியா? 3 பேர் இருக்கிறதா அடுத்த வீட்ல சொன்னாங்க. இல்லையே, 2 பேர் தான் இருக்காங்க. இல்லம்மா, யாரோ சுப்பிரமணின்னு ஒருத்தர் வந்துட்டு போறதா சொன்னாங்க. ஓ, அந்த தம்பிங்களா? அவர் இந்த வீட்ல இல்ல. அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் இங்க இருக்காங்க. வேண்டப்பட்டவர்னா என்ன உறவுன்னு தெரியுங்களா? எனக்கு தெரியாதுமா, வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா, பரவாயில்ல. அம்மா, அம்மா. யாரு? வீட்ல யாருங்கம்மா? நீ யாருமா? சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். அப்படின்னா? மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கேன். அப்படியா? கதவை திறந்து உள்ள வாமா. என்னம்மா, கணக்கெடுக்க வந்தேன்னு சொன்ன, பேசாம நிக்கிற? உங்க பேரு, வயசு, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. என் பேரு பாக்கியலட்சுமி. வயசு? 50ம்மா. அப்புறம்? என் பொண்ணு பேரு ஜெயந்தி. வயசு? 24. அப்புறம் வேற யாரும் இருக்காங்க? வேற யாரும் இல்லம்மா, நானும் என் பொண்ணு மட்டும்தான். இல்லையே, சுப்பிரமணியன் ஒருத்தர் உங்க வீட்ல இருக்கிறதா பக்கத்து வீட்ல சொன்னாங்களே. அப்படியெல்லாம் யாரும் இல்ல. இல்லம்மா, உங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா அவரு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொன்னாங்களே. வேண்டப்பட்டவர்னா என்ன உறவு? அப்படியெல்லாம் யாரும் இல்லன்னு சொல்றேன் இல்ல. அப்புறம் என்ன வேண்டப்பட்டவர் வேண்டப்பட்டவர்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? மரியாதையா வெளியே போமா. போமா வெளியே. பொறுமையா கேளுங்க, கோவப்படாதீங்கம்மா. இல்லம்மா, அரசாங்க சலுகை எல்லாம் உங்களுக்கு அப்பதான் கரெக்டா கிடைக்கும். போமான்ற. ஏமா,
அவங்க தான் சொல்றாங்கல்ல. ஏன் அவங்கள துருவி துருவி கேட்டுட்டு இருக்க? கணக்கெடுக்க வந்தியா, வேற எதுக்கு வந்த? போமா. என்னம்மா நீங்க ஆளாளுக்கு ரொம்ப தான் சத்தம் போடுறீங்க. நான் என் வேலை செய்ய தானே வந்திருக்கேன். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா என் கேடு கேட்டு போங்க. எனக்கு என்ன வந்தது? இவ எதுக்கு இங்க வந்தா? எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்கன்னு பாக்குறேன். அத்தை, வாங்க மாப்ள. அத்தை, இதுல டானிக்கும் மாத்திரையும் இருக்கு, எடுத்துக்கங்க. சரிப்பா. அப்புறம் இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சே, யார் அந்த பொண்ணு? ஏதோ மக்கள் தொகை கணக்கெடுக்கிறவளா, சரியான வாயாடி போல இருக்கு. ஏ, என்னாச்சு? வீட்ல எத்தனை பேருன்னு கேட்டா, நானும் என் பொண்ணு மட்டும்தான்னு சொன்னேன். பக்கத்து வீட்டுல உங்களை பத்தி சொன்னாங்களா, அதனால எங்கிட்ட வந்து அவர் யாரு, அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு தடவை சொன்னா சரின்னு கேட்டுட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு சும்மா துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருந்தா. அதான் நல்லா திட்டி அமுச்சு விட்டேன். என்ன மாப்ள, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை, இனிமே நான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது நல்லதில்லைன்னு தோணுது. என்ன மாப்பிள்ள நீங்க, கண்டவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஊருன்னா 1000 பேசத்தான் செய்யும். சரி அத்தை, கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருக்கு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. டேய், எதுக்கு இங்க வந்த? வெளிய போ. போடா வெளிய. டேய். டேய். ராஸ்கல். என்னடா பண்ற? ஆண்டி! ஆண்டி! ஏய், சீ! ஆண்டி என்னைய வெளில போயிருக்காங்க தெரிஞ்சுதான் நான் உள்ளே வந்திருக்கேன். ஏய், வேணாம். மரியாதை வெளிய போயிடு. மரியாதையா வெளில போறதுக்கா நான் இவ்வளவு நாள் இங்க காத்துட்டு இருந்தேன்? வேண்டாம் ரோஷன், நீ பண்றது சரியில்லை. மரியாதையை வெளிய போயிடு. செலியா ரொம்ப கொடுத்து வச்சிருந்து இப்படி ஒரு தங்கச்சிலைய பொண்டாட்டி அடைகிறதுக்கு அவன் என்ன புண்ணியம் பண்ணாலும். ரோஷன் வேண்டாம், இது நல்லா இல்ல, தயவு செஞ்சு போயிடு. ஏய், தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காது என்ன? இன்னும் கைப்படாத ரோஜா மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கேடி. ஆண்டி இனிமையா வரத்துக்கு லேட் ஆயிரும், அவங்க வரத்துக்குள்ள நம்ம விஷயத்த முடிச்சுக்கலாமா? வேண்டாம் சொல்றேன்ல. ஏய், 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 வேண்டாம் ரோஷன், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆனா ஓ இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன் மட்டும் நினைக்காத. வெளிய போடா. ஏய், இத பார், நான் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப சாஃப்ட்ரி. என்ன கோவப்படுத்தாத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடா செய்வ? என்ன செய்வ? நான் சம்மதிக்கலனா என் சிடி இன்டர்நெட்ல போட்டு ஊருக்கே காமிச்சிருவேன்னு மிரட்டுவ, அதானே? ஏய், பரவாயில்லடா. அப்படி அசிங்கப்பட்டு நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ நினைச்சது மட்டும் நடக்காதுடா. மரியாதையை வெளிய போயிடு.
இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இனிமே உங்ககிட்ட கெஞ்சிருக்கல அர்த்தம் இல்லை. நான் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ ரப்படி. வேண்டாம் ரோஷன், நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏண்டி உனக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? வேண்டாம் ரோஷன், ரோஷன் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ரோஷன். வேண்டாம் ரோஷன், ப்ளீஸ் ரோஷன் விட்டுடு என்ன, விட்டுடு. மாமா, உங்களுக்காக வேண்டிட்டு கோயில இருந்து பிரசாதம். ஐயோ, அறிவில்லை உனக்கு? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.